ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் பூண்டு சாதம் நல்லா சுட சுட ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த சாதத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு இடிக்கல்ல பூண்டை நல்லா தோலை உரிச்சிட்டு இடிக்கல்ல பூண்டை சேர்த்து நல்லா ஒரு கொரகொரப்பாக நம்ம மிக்சியில் இருப்போம் இல்லையா, அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு ஓரளவுக்கு இடிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணி எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் லைட்டாக சேஞ்ச் ஆகி நம்ம வதக்கிட்டு இருக்க பேஸ்ட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுட சுட சாதத்தை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு வேணுன்னா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி கொடுத்து இறக்குனிங்கன்னா சுட சுட பூண்டு சாதம் ரெடி. நல்லா ஈவினிங் டைமில் மழை வர மாதிரி இருக்கப்போ சுட சுட இந்த சாதத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.